கண்ணே கவனிக்கலாமா? எழுதிடலாம். இப்போ பாரு, தமிழோடு விளையாடு, சரியான சொல்லை தேர்ந்தெடு. இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன படிங்க பார்க்கலாம். நான், நீ, அவன், இதெல்லாம் என்னது, என்ன சொற்கள், இதுக்கு என்ன பேர்? தமிழோடு விளையாடா? வினை சொல்லா? நல்லா கவனிங்க கண்ணே. இப்போ நான் வந்து மோனிஷா பாடம் படித்தாள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மோனிஷா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் பாடம் படித்தாள் சொல்கிறேன் இல்லையா? மோனிஷாவுக்கு பதிலாக அங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? அவள் பாடம் படித்தாள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு பதிலாக, அவளுடைய பேருக்கு பதிலாக ஒரு வார்த்தை அவள். மோனிஷா அப்படிங்கிறது ஒரு பொண்ணு, ஆமாம் தானே? அவளுக்கு பதிலாக அவளை என்னன்னு சொல்கிறேன்? அவள் பாடம் படித்தாள். அப்போ நம்மளுடைய பெயர் சொற்களுக்கு பதிலாக நம்ம ஒரு பதிலி பெயரை வந்து, பெயர் சொல்லை வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம பயன்படுத்துகிறோம். புரிஞ்சிருச்சா? இப்போ நான் வந்து மதிவதினி டான்ஸ், நடனம் ஆடுகிறாயா அப்படின்னு நான் கேட்குறதுக்கு பதிலாக, நீ நடனம் ஆடுகிறாயா, நீ டான்ஸ் ஆடுறியா, நீ டான்ஸ் ஆடுறியா, நீ டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான். புரியுதா? அப்போ பெயர் சொல்லுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துறதுக்கு பேர் என்னது? பதிலி பெயர் சொற்கள். இந்த பதிலி பெயர் சொற்களை நம்ம எப்படி இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். போட்டாச்சா? நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு தெரியும், ஆனால் அது என்ன சொல்லுன்னு நமக்கு வந்து என்னது தெரியல. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த மாதிரி நான், நீ, அவன், அவள், அது, அவை, நீங்கள், நாங்கள், இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸு சொற்களுக்கெல்லாம் என்ன பேர்? பதிலி பெயர் சொற்கள். புரியுதா எல்லாத்துக்கும்? இப்போ இதை ஃபில்அப் பண்ணலாமா? லைனாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சென்டென்ஸ் மதிவதனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கிரம். வெரி குட், சூப்பர். லைனாக அப்படியே போடுங்க பார்க்கலாம். அவள் பூங்கா சென்றாள். சூப்பர் கண்ணே. சண்முகப்பிரியா, அவர் கதை புத்தகம் படித்தான் அப்படின்னு வருமா? அவன் வருமா, அவர் வருமா? அவர் டிக் பண்ணியிருக்க. வெரி குட். அவன் டிக் பண்ணிட்டு எழுது. வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க.